ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதிக்காக பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. டாக்டர்ஸும் ரேவதிக்கும் ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, அவங்களுக்கு இனிமேட்டு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராஜராஜன் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி, நீ தானப்பா அவளுக்காக எவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ண, உன்னோட பரிகாரத்தினால தான் இப்போ ரேவதி உயிர் பொழைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் அவங்கள போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைம்மா இப்போ போய் நீங்கள் பார்க்க வேணாம், அவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு பின்மண்டையில பலமா அடிபட்டனால அவங்க கண் முழிச்சதுமே என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல, இப்போதைக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட உயிரை தான் காப்பாற்றிருக்கோம், அவங்க உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம், ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், மேபி அவங்க மெமரி லாஸ் கூட ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, அப்பாடா அவள் உயிர் பொழைச்சிட்டா அப்படின்ட்டு நம்ம ரொம்பவே கவலையில் இருந்தோம், இப்போ அவளுக்கு மெமரி லாஸா, இதை வச்சு எப்படியாவது கார்த்தி பையனை ரேவதி கிட்ட இருந்து பிரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராகலா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து டாக்டர் கிட்ட சொல்றாங்க, நாங்கள் போய் அவகிட்ட பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க, இப்போ நீங்கள் போய் பேசினாலும் ரொம்ப எமோஷ்னலாக பேசாதீங்க, அப்படி எமோஷ்னலாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும், அப்புறம் அவங்க சுயநிலைமை இழந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, இப்போதைக்கு வேணால் கொஞ்சம் நேரம் சென்று நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சென்று ரேவதி போயிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ரேவதி கண் முழிச்சு அப்படியே திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்திரகலா மனசில் நினைக்கிறாங்க, அப்பாடா அவளுக்கு பழைசெல்லாம் ஞாபகத்தில் இல்லை போல, எல்லாத்தையுமே மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க இந்த சைடு ரேவதி எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, கார்த்தி நீ போய் பக்கத்தில் போயிட்டு ரேவதி கிட்ட பேசுப்பா, உன்னோட பேச்சு கேட்டு தானே அவள் கண்ணை மூடினா, கண்டிப்பாக நீ ஏதாவது பேசினா அவளுக்கு உன்னோட ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்ல இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி அம்மா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் ரேவதி சாமுண்டீஸ்வரி பார்த்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க இந்த சைடு கார்த்தியை பேச சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போது நம்ம கார்த்திக் வந்து மனசெல்லாம் படப்படன்னு இருக்குது, எங்கே ரேவதி நம்மளை யாருன்னு கேட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையே கார்த்தி பக்கத்தில் போகிறாங்க. ரேவதி கையை பிடிச்சி ரேவதி அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல உடனே ரேவதி கார்த்தியோட கையை அப்படியே உதறி விட்டுடுறாங்க. இதை பார்த்ததுமே சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரேவதி கார்த்தியை பார்த்து நீங்கள் யார், எதுக்காக என் கையெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராஜராஜன் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ரேவதி, கார்த்தி தாம்மா உன்னோட உயிர், அவன் தாம்மா உன்னோட புருஷன், அவன் மேலே நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்த எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரேவதி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்பாடா இவ கார்த்தியை மட்டும்தான் மறந்துட்டா, நல்ல வேளை சாமுண்டீஸ்வரியை ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சைடை எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. அப்போ டாக்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவங்க உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம், அவங்கக்கிட்ட யாரும் எமோஷ்னலாக பேசாதீங்க, அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க, கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும், அது வரைக்கும் அவங்கள ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் சந்திரா நினைக்கிறாங்க, இது தாண்டா எனக்கு வேணும், என்னதான் ரேவதி உயிர் பொழைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கார்த்தி உன்னையவே அவன் மறந்துட்டான், அதுவே எனக்கு போதும், இதை வச்சு பாரு உன்னை நான் எப்படி வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க இந்த சைடு மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி இந்த மாதிரியெல்லாம் நடந்து போயிடுச்சு, ரேவதி உன்னை மறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எங்களாலேயே தாங்க முடியல, எங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கா, அதை எப்படிப்பா நீ தாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நான் போயிட்டு அந்த சாமியாரை பார்த்தேன், அந்த சாமியார் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், ரேவதி உயிர் பொழைச்சாலும் இதுக்கப்புறமா ரேவதியை ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், எக்காரணத்து கொண்டும் ரேவதியை விட்டுட்டு நான் போயிடவே கூடாது, எந்த சுச்சுவேஷன்லையும் அவளை விட்டு நான் பிரியக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு, அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் ரேவதி கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி மயில்வாகனம் கிட்ட சொல்லிடுறாங்க. டாக்டர்லாம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் வீட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, அவங்கள ரொம்ப எமோஷ்னலாக பேசி அவங்கள டிப்ரெஷனுக்கு ஆளாக்கிறாதீங்க, அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் ரேவதிக்கு ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ரேவதி கார்த்தியை பார்த்து, யாருமா இவர் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்டதுமே கார்த்தியோட மனசு சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. அப்போ தான் ராஜராஜன் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க,
ரேவதி இவர் யாருன்னு உனக்கு போக போக தெரியுமா, நீ அதை பற்றிலாம் இப்போ யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இதுக்கப்புறமே எதுக்காக நீ இவனை வீட்டில் வச்சிருக்க, அதான் ரேவதியே கார்த்தியை மறந்துட்டால, நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. எப்படிடா கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு தானே நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கான நேரத்தை அந்த கடவுளே அமைச்சு கொடுத்துட்டாரு. அதனால இந்த கார்த்தி பையனை இந்த வீட்டை விட்டு துரத்திரு, அவன் இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க வேணாம். ரேவதி இப்போ இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கானா அதுக்கு காரணம் யாரு, இந்த கார்த்தி பையன் தானே. அந்த சாமியார் சொன்ன விஷயத்த நம்ம கிட்ட இவன் ஏற்கனவே சொல்லியிருந்தானா நம்ம ரேவதியை ரொம்ப பத்திரமா பார்த்துருப்போம்ல. இவன் நம்ம கிட்ட சொல்லாம விட்டது எவ்வளோ பெரிய தப்பு. இவனால தான் இப்போ இந்த ரேவதிக்கு இந்த நிலைமை. இவனை தயவு செஞ்சு இந்த வீட்டில் வச்சிருக்காது, அப்போ ரேவதியை நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாம்புச்சேரி கிட்ட சொல்ல. இதை கேட்ட சாம்புச்சேரி கார்த்திகிட்ட சொல்றாங்க, ஆமா என் தங்கச்சி சொல்றது கரெக்ட் தான், நீ இந்த வீட்டை விட்டு போயிடு, இதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கையில நீ இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ராஜராஜன், ரோகிணி, மயில்வாகனம் எல்லாருமே செம கோவப்படுறாங்க. அப்பதான் சாம்புச்சேரி கிட்ட சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா சாம்புச்சேரி, கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா நீ இப்படியெல்லாம் பேசிக்கவே மாட்டேன். மாப்பிள்ளை ரேவதிக்காக எவ்வளோ பெரிய பரிகாரத்தை பண்ணாரு, அதை உன் கண்ணால் நீ பாத்தியா இல்லையா? இப்போ ரேவதி உயிர் பொழைச்சிருக்கானா அதுக்கு காரணம் கார்த்தி மாப்பிள்ளை தான். அவரை போயிட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிற உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, என்னதான் இருந்தாலும் கார்த்தி ரேவதி இவங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு அக்கா முடிவு பண்ணிட்டா, இதுக்கப்புறம் எதுக்காக இவன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜனுக்கு கோவம் வந்து சந்திராவை அடிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளோதான், அவனே நொந்து போயிருக்கான், அவனை போயிட்டு இப்படியெல்லாம் பேசி நோக்கடிக்கிற, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சந்திரகலாவை பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இந்த சைடை சாம்பிடிச்சடி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் முடிவெடுத்தது தான், கார்த்தி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது மயில்வாகனம் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ரேவதிக்கு கார்த்தினா எவ்வளோ உயிர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வேணா கார்த்தியை ரேவதி மறந்துருக்கலாம், ஆனால் திடீர்னு கார்த்தியோட ஞாபகம் வந்து கார்த்தி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அப்போ கார்த்தியை தேடி அவளோட உயிருக்கே அதுவே ஆபத்தாக முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ரேவதிக்கு கார்த்தியோட ஞாபகம்லாம் வரதா செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, வந்தா சரி, ஒருவேளை கார்த்தியோட ஞாபகம் வராமலே போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்களே என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மயில்வாகனம் சொல்றாங்க, இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் ரேவதி கழுத்துல கார்த்தி தாலி கட்டியிருக்கான், அதனால பொண்டாட்டிங்கிற உரிமை கார்த்திக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் சரி கார்த்தி ரேவதி இவங்களை 2 பேரையுமே பிரிக்கவே முடியாது. கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கல 6 மாதம் வரைக்கும் கார்த்தி ரேவதி கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்திக்கு சமக்கம் வருது. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ரேவதி உடம்பு முடியாமல் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கணும் நீங்கள் எப்பவுமே கனவு காணாதீங்க. நீங்கள் அப்படி எங்களை பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் ரேவதியை தொட்டு நான் தாலி கட்டியிருக்கேன், அதனால என்னோட பொண்டாட்டியாவை அவ கூட தான் நான் இருந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாமியார் என்கிட்ட சொல்லி தான் விட்டாரு, கண்டிப்பாக ரேவதியை எந்த சுச்சுவேஷன்லையும் நீ பிரிஞ்சிடக்கூடாது, ரேவதியோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால நான் ரேவதியை விட்டு போக மாட்டேன். அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா ரேவதியையும் என் கையோடையே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டேஸ்வரி சந்திரா 2 பேருமே பயங்கர ஷாக்கிங்காக ஆகுறாங்க. என்னடா இது, கார்த்தி இவ்வளோ நாளாக எதுக்குமே எதிர்த்து பேச மாட்டான், இப்போ என்னன்னா பொண்டாட்டி விஷயத்தில் எப்படி பேசிக்கிட்டு இருக்கானே, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசணும்னா கண்டிப்பாக நம்ம தலை தான் உருளும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அப்படியே வாய மூடிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கார்த்தி இந்த வீட்டில் தான் இருப்பான், ரேவதியோட புருஷன் கார்த்தி, அதை யாராலையுமே மாற்ற முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான், ரேவதி குணமாகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் எல்லாத்துக்குமே பொறுமையாக பொறுத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வேற வழி இல்லாமல் எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் கார்த்திகிட்ட வந்து ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பார்ப்பா கார்த்தி, அவ சொல்கிறா இவ சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ ரேவதியை விட்டு போகணுன்னு முடிவு எடுக்காத. ரேவதி தான் உன்னோட வாழ்க்கை. ரேவதிக்கு மட்டும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னோட ஞாபகம் வந்துச்சுன்னா அப்புறம் நாங்களாம் எப்படிப்பா சமாளிப்போம்? நீ இவளுக்கெல்லாம் சொல்கிறாள்கன்னு சொல்லிட்டு நீ எதுவும் முடிவு எடுத்துறாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் கண்டிப்பாக ரேவதி விட்டு போக மாட்டேன், ரேவதி கூட தான் நான் இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திராக்கு எப்படியாவது இந்த கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டா கதையே இருக்காது. கண்டிப்பாக நம்ம கார்த்தி வந்து ரேவதி கூட பழக ரேவதிக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.